أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. அழகிய இந்த தப்சீர் பிரயாணத்தில் நம்ம அனைவரையும் நடத்தாட்டி கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்ப தப்சீர் பிரயாணத்துல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோமா. அது அல்லாஹு தாலா இப்போ இதுவரைக்கும் நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது இப்போ டாபிக் வந்து பனி இஸ்ராயலை நோக்கி அல்லாஹு தாலா பேசுவதை போல அடுத்து வரக்கூடிய 7 ஆயத்துக்கள் 5வது ருக்கு. இன்ஷா அல்லாஹ் இந்த ருக்கு முழுக்க நான் ஓதிடுறேம்மா. ஏன்னா இதனுடைய முன்பகுதி இதனுடைய முன் சுருக்கம் என்ன அப்படிங்கிறத பத்தி தப்சீராசிரியர்கள் சொல்றது ரொம்ப வியப்பாக ஆச்சரியமாக இருக்கு. அதனால முழுமையா இதை பத்தி பொதுவான கருத்துக்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த பகுதியில பார்த்துடுவோம். நேரம் இருந்தா முதல் 3 ஆயத்துக்களுக்கான தப்சீர் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா பனீ இஸ்ராயீல் اذ்குரூ நிஅமதியல்லதீ அன்அம்து அலைக்கும் وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون وآمنوا بما أنزلت مصدقا لما معكم ولا تكونوا أول كافر به ولا تشتروا بآياتي ثمنا قليلا وإياي فاتقون ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون وأقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين الذين يظنون أنهم ملاقو ربهم وأنهم إليه راجعون. இஸ்ராயேலின் சந்ததியினரே, நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள். என் வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்பொழுது நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். மேலும் என்னையே நீங்கள் அஞ்சுங்கள். இன்னும் உங்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடும் நிலையில் நான் இறக்கி வைத்துள்ள இவ்வேதத்தை கொண்டும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். நீங்கள் இதனை நிராகரிப்பவர்களில் முதன்மையானவர்களாக ஆகிவிட வேண்டாம். மேலும் சொற்ப பொருளுக்காக என்னுடைய திருவசனங்களை நீங்கள் மாற்றிட வேண்டாம். இன்னும் என்னையே நீங்கள் அஞ்சி நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் அறிந்து கொண்டே உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை மறைக்கவும் செய்யாதீர்கள். இன்னும் தொழுகையை கடைப்பிடியுங்கள். ஜகாத்தையும் கொடுங்கள். தொழுகையில் ருக்கு செய்வோருடன் ஜமாத்துடன் சேர்ந்து நீங்களும் ருக்கு செய்யுங்கள். நீங்கள் தௌராத் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா? இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? மேலும் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அத்தொழுகையானது உள்ளச்சம் உள்ளவருக்கே அன்றி மற்றவருக்கு பெரும் பாரமாகவே இருக்கும். உள்ளச்சமுடைய அவர்கள் எத்தகையோர் என்றால், நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய ரப்பை சந்திப்போம் என்றும் இன்னும் நிச்சயமாக அவர்கள் அவன் பக்கமே திரும்பிச் சொல்வோம் என்றும் உறுதியாக நம்புகிறவர்கள். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய தீன் சொந்தங்களே, சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த 5வது பகுதி பற்றி சிறப்பை வந்து நம்ம எப்போ வழக்கம் போல 3 பார்வைகள்ல பார்க்கலாமா. இஸ்ரார் அஹமது ஹஸ்ரத் அவங்க ரொம்ப அழகா சொல்றாங்க. அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவையும் இந்த ஐனையும் கம்பேர் பண்ணி சொல்றாங்கம்மா. இப்படின்னா சூரத்துல் ஃபாத்திஹா வந்து உம்முல் கிதாப், அதாவது குர்ஆனின் தாய், வேதத்தின் தாய். இந்த பகுதியை சொல்றாங்க இது உம்முல் ஹிதாப், பிரசங்கத்தின் தாய். பிரசங்கம்னா பயான், நசீஹத், உபதேசத்தின் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அதுலயும் 7 ஆயத்து இருக்கும், இதுலயும் 7 ஆயத்து இருக்கும்மா. கரெக்டா பார்த்தாலும் அதுவுமே ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை. அது மட்டும் இல்லாம இந்த ஆயத் சொல்லும் பொழுது சொல்றாங்கம்மா, இந்த ஆயத் வந்து ஒரு சாஃப்ட் தாவா. பனி இஸ்ராயலை நோச்சு அல்லாஹு தாலா ஒரு சாஃப்டான தாவா கொடுக்குறான். அது ரொம்ப அமைதியா அல்லாஹு தாலா பனி இஸ்ராயலுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி எடுத்து சொல்றான்.
அடுத்த ருக்கூல அல்லாஹு தாலா யா பனி இஸ்ராயில்னு ஆரம்பிக்கிறாமா. அதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அடுத்த சயக்கூலு அந்த அடுத்த 15வது ருக்கு ஆரம்பத்துல யாபனி இஸ்ராயில்னு ஆரம்பிச்சு அல்லாஹ் விஷயங்களை சொல்லுவான். அது வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க செஞ்ச அட்டூழியங்கள், அவங்க செஞ்ச நன்றி மறந்த பாவங்கள், அவர்களுக்கு கொடுத்த அருட்கொடைகள், அவர்களை தண்டிச்சது, இப்படி அல்லாஹு தாலா அவர்களுடைய இழிநிலைக்கான காரணங்களை விளக்கிக்கிட்டே இருப்பான். அவங்க மேல வில்லத், அவங்க மேல இழிவு ஏன் சாட்டப்பட்டது, எல்லா விஷயங்களையும் அருட்கொடைகளையும் சொல்லுவான், விஷயங்களையும் சொல்லிட்டு வந்துருவாமா. அப்போ இந்த 7 ஆயத்துல எந்த விதமான கண்டனங்கள் கடினங்களே இல்லை. சாஃப்டா ஒரு தாவா கொடுக்குறான் அல்லாஹு தாலா. அப்போ இந்த தாவா மாஷா அல்லாஹ் இந்த அடுத்தது வரக்கூடிய தாவாவை அடுத்து வரக்கூடிய இந்த விஷயங்களை இஸ்ஸார் அஹமது சொல்றது ரொம்ப ஒரு அழகான, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப நல்லா இருக்குமா. நான் இதுல பதிவு செய்யறேன். அல்ஹம்துலில்லாஹ், இப்படிப்பட்ட கோணத்திலையும் குரானை சிந்திப்பாங்களா, ஆச்சரியமா இருக்குமா. நம்ம ரொம்ப ஈஸியா கடந்து போயிடுறோம். அவங்க ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு விதை, அந்த விதையை ஒரு மனுஷன் ஒரு விதையா பார்த்துட்டு, சாதாரண ஒரு விதை, சின்ன விதை, என்னது சின்ன ஒரு நுண்ணிய ஒரு விதைன்னு தூக்கி போட்டு போயிடலாம். அதை இன்னொரு மனுஷன் பார்க்கறான். அதுக்குள்ள முளைக்கும் தன்மை இருக்கிறத பார்க்கறான். ஓ, இதுக்கு இதை போட்டா மண்ணுக்குள்ள போட்டா விளையும்னு பார்க்கறான். இன்னொருத்தையும் பார்க்கறான், அதுல இருந்து விளையக்கூடிய குருத்தை யோசிக்கிறான். இன்னொருத்தையும் யோசிக்கிறான், அதுல இருந்து விளையக்கூடிய மரத்தை யோசிக்கிறான். இன்னொருத்தையும் யோசிக்கிறான், அந்த மரம் அப்படியே பழங்களோட பழுத்து செழிப்பா நிக்கிறதை யோசிக்கிறான். ஒரு விதை பார்க்கறது ஒரு விதையை தான். இன்னொரு மனிதன் யோசிக்கின்றான், அந்த பழங்கள், அந்த விதைகள் உலகமெல்லாம் பரவி அந்த மரம் ஒரு தோப்பாக உலகம் முழுக்க அந்த மரத்தின் தன் இனத்தை பெருக்கிய ஒரு பிரம்மாண்டத்தை பார்க்கிறான் அந்த சின்ன விதைக்குள்ளாக. இப்படித்தாம நாம ரொம்ப லேசாக கடந்து போற அந்த குரான் ஆயத்துக்குள்ள அவங்க ஒரு பிரம்மாண்டத்தையே பாக்குறாங்கம்மா. மாஷா அல்லாஹ், அதை நமக்கு சொல்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய உள்ளத்துக்கு விரிவை கொடுங்கன்னு அல்லாட்ட கேட்டுட்டு தான் நம்ம இதை ஆரம்பிக்கிறோமா. மாஷா அல்லாஹ், அவங்க சொல்றாங்க இந்த இந்த சூறாவே சூரத்துல் உம்மத்தைன் ஜஹராவைன் ஜஹராவைன்னு அல்லாஹ் சொல்ற மாதிரி 2 மேகங்கள் எல்லாமே அல்லாஹ் இருமையாதான் இந்த சூறாவெல்லாம் சிறப்பிச்சு 2 நட்சத்திரங்கள் அப்படிதான் சொல்லி காமிக்கிறான். அதே மாதிரி இந்த சூறா 2 உம்மத்துக்களுக்கும் உள்ளது. இந்த சாஃப்ட் தாவா அப்படிங்கிறது நமக்கும் ரொம்ப படிப்பினைகள் இருக்கு. அல்லாஹ் சொல்றான். சொல்லிக் கொண்டு வரும் பொழுது நமக்கும் படிப்பினைகள் இதுல இருக்கு. ஆனா இது அடுத்து அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் பாத்தீங்களா, அதுலதான் ரொம்ப அச்சங்கள். அந்த சமுதாயம் ஏன் இழிவு நிலையை அடைஞ்சிச்சு, ஏன் அது மாற்றி பனி இஸ்ராயல்கள் பனி இஸ்மாயில்களுக்கு அது மாற்றப்பட்டது, இந்த நுபுத்துவத்தினுடைய பொறுப்பு மாற்றப்பட்டது, ஏன் மாற்றப்பட்டது, அப்படிக்கான காரணங்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் யா பனி இஸ்ராயில் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன் واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون. எனக்கு அவங்களுடைய அந்த யோசிச்சதை நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. சாதாரணமா இந்த 7 ஆயத் முடிஞ்ச உடனே ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. அந்த பிராக்கெட்டை எங்க முடிங்கன்னு சொன்னா, கடைசியா 15வது அத்தியாயத்துல மறுபடியும் அல்லாஹ் யாபனி இஸ்ராயில்னு கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்லுவான். அந்த இடத்துல அதை பினிஷ் பண்ணிக்கோங்க. ஒரு பிராக்கெட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, முதல்ல போடக்கூடிய ஆரம்பிக்கிற பிராக்கெட் இடது பக்கமாக அதனுடைய 2 குறியும் இடது பக்கமா இருக்கும். இப்படித்தான் போடுவோம் நம்ம. எப்படின்னா அதனுடைய 2 முனைகளும் இடது பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். ஆனா ஒரு பிராக்கெட்டை முடிக்கிறப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை வலது பக்கம் பார்க்குற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பிராக்கெட்டை முடிப்போம். அதையும் இதுல பார்த்துருக்காங்க பாருங்கம்மா. அது முடிக்கிற அதே மாதிரி அல்லாஹ் இந்த அமைப்பை வச்சிருக்கான். இந்த இடத்துல அல்லாஹ் யாபனி இஸ்ராயில்னு கூப்பிடும் பொழுது ஆரம்பிக்கிறப்போ வலா ஷஃபாஅத்துன், அதாவது அந்த இடத்துல முதல்ல ஷஃபாஅத், அவர்களுக்கு சிபாரிசு, அவருடைய சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா அதில், அவர்களிடம் இருந்து எந்த விதமான நஷ்டஈடும் பெற்றுக்கொள்ளப்படாது. ஷஃபாஅத்தை முதல்ல சொல்லி அதுல பின்னாடி சொல்லியிருக்கான். இதே சேம் ஆயத்து இதே அமைப்புல எங்க வந்திருக்கும்னு சொன்னா 15வது அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்துல வந்திருக்கும். அந்த இடத்துல ரப்பு சொல்லும் பொழுது சொல்றான், யா பனி இஸ்ராயில் அஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் வ அன்னி ஃபத்தல்துக்கும் அலல் ஆலமீன் வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஅன் வலா யுக்பலு மின்ஹா அத்லுன் வலா ஷஃபாஅத்துன் வலா தன்ஃபஉஹா ஷஃபாஅத்துன்
மாஷா அல்லாஹ். வலா யுக்பலு மின்கா அதில். அதுக்கு பின்னாடிதான் வலா தன்ஃபா ஷஃபாத். முதல்ல ஆரம்பத்துல பாக்குறப்ப ஷஃபாத் முதல்லே அதில் பின்னாடியும் வந்திருந்துச்சு. முடிக்கிறப்ப 15வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதில் முன்னாடியும் ஷஃபாத் பின்னாடியும் வந்திருக்கு. அப்போ இங்க ஆரம்பிச்சு அங்க வரைக்கும் அல்லாஹு தாலா இந்த சூறால பின்னாடி நிறைய தடவை நினைவு கூறுமாமா அல்லாஹ். இந்த இந்த சூறால அந்த வரலாறு சொல்லும் பொழுது இங்க ஆரம்பிச்சு இங்க கொண்டு வந்து அல்லாஹு தாலா அந்த விஷயங்களை ஃபுல்லா முடிச்சு ஒரு பிராக்கெட் பினிஷ் பண்ண மாதிரி. இப்ப முதல்ல இருக்கக்கூடிய 7 ஆயத்துக்குள்ள சாஃப்டான தாவா. ஆனா அவங்க என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறது எல்லாம் ஒரு பிராக்கெட் பண்ணி அதனாலதான் அவர்களுக்கு அந்த இழிவு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டான். இதை முடிச்ச உடனே அடுத்து என்ன ஆகும்னா சயகுலுல ஆரம்பிச்சு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிபிலா திசை மாற்றம். எப்போ கிபிலா திசை மாற்றமோ அது வரைக்கும் யூதர்கள் தொழுது கொண்டிருந்த பைத்துல் முகத்தஸ் திசையை விட்டு மாத்தி காபத்துல்லாவின் பக்கம் திசை மாற்றப்பட்ட பொழுதே ஒரு அரசுரிமை வேறு ஒருவருக்கு மாற்றப்பட்டு விட்டது. ஒரு கண்ணியம், ஒரு தலைமைத்தனம், ஒரு நுபுத்துவ பண்பு அல்ஹம்துலில்லாஹ் அப்படியே பனி இஸ்மாயில் மாற்றப்பட்டது என்பதற்கு அடையாளமாக கிபிலாவுடைய மாற்றத்தை பற்றிய ஆயத்துக்கள் ஆரம்பமாயிடும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அழகான கண்ணோட்டத்துல அவங்க யோசிச்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ். நம்ம இப்ப 7 ஆயத்துக்களுக்கான தர்ஜுமா பார்த்தோமா. இந்த 7 ஆயத்துக்குள்ள முஸ்லிம்களுக்கு என்ன எச்சரிக்கை இருக்குன்னு சொன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்காங்க. பனி இஸ்ராயில் காலத்துல என்ன பாவம் எல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் நம்ம என்னுடைய உம்மத்துக்களும் செய்வாங்க. நம்ம செய்யக்கூடாதுங்கிற எச்சரிக்கையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முக்கியமான கட்டம் இதுமா. இதெல்லாம் நம்மளுக்கும் சொல்லப்பட்ட ஒரு அறிவுரையா நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஒரு செருப்பு நம்ம ஒரு ஜோடி செருப்புமா. அப்ப எப்படி ஒரு ஜோடி செருப்புல ஒரு செருப்பு இன்னொரு செருப்போட எப்படி அழகா ஜோடி சேருதோ அதுபோல அந்த உம்மத் செஞ்ச பாவம் செஞ்ச மக்களோடு என்னுடைய உம்மத்துல வரக்கூடிய பாவம் செஞ்ச மக்களும் ஜோடி சேர்ந்து இருக்கிற மாதிரி பாவங்களை செய்வாங்க. ஒரே மாதிரி பாவங்கள். தாயோடு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு யூதன காலத்தில் இருந்திருந்தால் அந்த பாவத்தை செய்யக்கூடிய ஒரு மனிதனும் உருவாவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல சொல்லவே முடியாதுமா. அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கும் இதுக்கான படிப்பினைகள் இருக்கு, நம்ம உம்மத்துக்கான படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம்மா, யா பனி இஸ்ராயில் அல்லாஹு தஆலா இந்த இடத்துல அந்த வேதம் கொடுக்கப்பட்ட யூத மக்கள் இஸ்ராயலுடைய மக்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொல்லியிருக்கான். கூப்பிட்டு என்ன சொல்றான் அந்த முதல் ஆயத்தை மட்டும் பார்ப்போம்மா. யா பனி இஸ்ராயில். இந்த இடத்துல இந்த அல்லாஹ் வந்து கூப்பிட்டு சொல்றாமா பனி இஸ்ராயில் மக்களே, இஸ்ராயலுடைய மக்களே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றான். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா உஸ்குரு நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும். என்னுடைய அருட்கொடைன்னு சொல்றான் அல்லாஹ். என்ன அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்திருப்பான்? நிஅமதி அல்லதி அன்அம்து அலைக்கும் இந்த இடத்துல வந்து 3 விஷயங்கள் ரொம்ப அழகா விளக்கப்பட்டிருக்குமா. அதாவது பனி இஸ்ராயில்னா யாரு, எந்த கூட்டத்தை அல்லாஹ் சொல்றான், அது என்ன சிறப்பிச்சிருக்கா அல்லாஹு தஆலா. இஸ்ரார் அஹமது அவங்களுடைய கண்ணோட்டம் அல்ஹம்துலில்லாஹ் அவங்க சொன்ன தஃப்சீர் கருத்து ரொம்ப அருமையா இருக்குமா. அது எப்படின்னா இதுவரைக்கும் இருந்த சமுதாயத்தையும் இதுக்கு அந்த பனி இஸ்ராயில் சமுதாயத்துக்கும் என்ன வித்தியாசம், ஏன் வந்து பனி இஸ்ராயில்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா யார் வரைக்கும் தொடருதுன்னா ஈசா நபி வரைக்கும் தொடருதுமா. ஈசா நபி வரைக்கும் ஈசா நபியும் பனி இஸ்ராயில் தான். ஈசா நபி வரைக்கும் தொடருது இந்த விஷயம். இது என்ன, இந்த சமுதாயத்துக்கு ஏன் இந்த சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, என்ன அருட்கொடைகளை கொடுத்தான். பெரிய அருட்கொடைகள் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகள் ஏராளமா கொடுத்திருக்காமா. அவர்களை மூசா நபியுடைய காலத்துல அவங்க காப்பாற்றப்பட்டது, அவங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் அல்லாஹ் கொடுத்திருக்கான். ஆனா ரொம்ப பெரிய அருட்கொடையாக என்ன சொல்லப்படுதுன்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்த காலகட்டத்துல ஒரு நபி ஒரு கவுமுகள்கிட்ட போவாங்க, அந்த கவுமுகளுக்கு தீனை எடுத்து சொல்லுவாங்க. அதுல யாரு ஈமான் கொண்டாங்களோ அவங்க மட்டும் காப்பாற்றப்படுவாங்க, மற்றவங்க அழிக்கப்பட்டுருவாங்க. இதுதான் முறை. அப்படியே ஃபுல்லா அழிஞ்சிடுவான் அந்த சமுதாயத்துல. பாவம் செஞ்சவங்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சிடுவான். ஆனா இந்த பனி இஸ்ராயில்கள் ஆரம்பிச்சதுல இருந்து அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு அழிவை கொடுக்கவில்லை. ஒரு நபியை அவங்க கொலையே பண்ணினாலும் அல்லாஹ் சொல்றான் லிம தக்துலூன அன்பியா, கேட்க சொல்றான் நபியை, எதுக்கு கொலை பண்ணாங்க, கொலை செஞ்சாங்க அவங்க நபிமார்களே. கொலையே பண்ணினாலும் சமுதாயத்தை அல்லாஹு தஆலா அதுக்கப்புறம் அழிக்கலமா. வேற நபியை கொடுத்தான். நபிமார்கள் உருவாகி கொண்டே இருந்தார்கள் அந்த சமுதாயத்துல. இந்த இஸ்ராயில்னா யாரு, இவங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இப்ராஹிம் நபிக்கு 2 பிள்ளைகமா, இஸ்ஹாக் நபி, இஸ்மாயில் நபி. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கொண்டு வந்து மக்கால விட்டுட்டாங்க. இந்த இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளை வந்து யாக்கூப், 2 ஆண் குழந்தைகள், யாக்கூப். யாக்கூப் அப்படின்னு சொல்லும் பொழுதே என்ன சொல்றாங்கன்னா பின்வரக்கூடியவர்கள் அப்படிங்கிறாங்க. இந்த இஸ்ராயில் அப்படிங்கிற பேர் இருக்கு பாத்தீங்களாமா, இது யாரோட பேரு? இந்த இஸ்ராயில் அப்படிங்கிற பேர் வந்து யாக்கூப் நபியுடைய பேர்.
இத குரான்ல அல்லாஹ் வந்து ஒரு இடத்துல விளக்குறான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பேரு யாக்கூப் நபியுடைய பேரு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள இது குரான்ல இதுக்கான ஒரு ஆதாரம் இருக்கு. சூரத்துல் ஆல இம்ரானுடைய 93வது ஆயத்மா. குல்லு துஆமி கான ஹில்லல் லிபனி இஸ்ராயில். குல்லு துஆமி கான ஹில்லல் லிபனி இஸ்ராயில் இல்லா மா ஹர்ரம இஸ்ராயில். இந்த இடத்துல தௌராத் இறக்கப்படுவதற்கு முன்பு இஸ்ராயிலுடைய மக்களுக்கு, இந்த இஸ்ராயில்னா யாக்கூப் நபி, யாக்கூப் நபிக்கு எல்லா உணவுமே ஹலாலாக இருந்துச்சு. யாக்கூப் நபி தன் மீது எதை ஹராமாக்கி கொண்டார்களோ அதை தவிர. இதுக்கு வந்து தப்சீர் சொல்லுதுமா என்னன்னா, யாக்கூப் நபி ஒட்டகத்தினுடைய பால், இறைச்சி இதை வந்து தனக்கு தானே தடை செய்து கொண்டார்களாம். ஏதோ ஒரு ஒரு அவங்களுக்கு உடல் ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்ட பொழுது அதற்காக நேர்ச்சி செய்வதை போல தனக்குத்தானே இது ஹராம் அப்படின்னு சொல்லி கொண்டார்கள். அதை தவிர மற்ற எல்லா உணவுமே அவங்களுக்கு வந்து ஹலாலா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத இன்ஷா அல்லாஹ் நம்ம பின்னாடி அந்த ஆயத்துக்கள் படிக்கிறப்ப ஆல இம்ரானுடைய தஃப்சீர்ல இன்னும் விளக்கமா நம்ம பார்க்கலாமா. நமக்கு தேவையான விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்கொள்வோம். அதாவது இஸ்ராயில் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா யாக்கூப் நபியை இங்க சொல்றான். இல்லாமா ஹர்ரம இஸ்ராயில் அப்படின்னு இஸ்ராயில்னு சொல்லிட்டு இந்த இடத்துல யாக்கூப் நபி சொல்றாம இந்த யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் தான் இந்த பனி இஸ்ராயில்கள். அவங்களுக்கு மொத்தம் 12 பிள்ளைகள். இந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திரமாக பிரிஞ்சு அவங்கள்ல இருந்து சந்ததிகள் பெருகி வந்தாங்க. இந்த கோத்திரங்கள்ல இருந்து நிறைய நபிமார்கள், அரசர்கள் எல்லாரையுமே அல்லாஹு தஆலா கொடுத்தான். அதாவது முக்கியமான அருட்கொடை என்னன்னா, இதற்கு முன்னால் இருந்ததை போல ஒரு நபி வந்து அவங்க சமுதாயம் வந்து அவங்கள மறுக்கும் பொழுது அந்த சமுதாயம் பாவம் செய்த அனைவரையும் அழிக்கப்படுவது அந்த மாதிரி விஷயங்கள் இல்ல. அவர்கள் கொலையே செய்தாலும் கூட அவர்களை திருத்துவதற்காக மறுபடி ஒரு நபி அனுப்பப்பட்டார்கள். மறுபடி ஒரு நபி அனுப்பப்பட்டார்கள். கடைசியாக ஈசா நபி வரைக்கும் இது தொடர்ந்து கொண்டே தான் இருந்துச்சுமா. இப்படியாக பனி இஸ்ராயலுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அருட்கொடையில மிகப்பெரிய அருட்கொடையாக இதை வந்து இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க குறிப்பிடுறாங்க. இது தவிர நிறைய அருட்கொடைகள் அரசர்கள்ல ஆரம்பிச்சு அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ் செஞ்ச உதவி, அவர்களை ஃபிரௌனுடைய கொடுமையை விட்டு அல்லாஹு தஆலா காப்பாத்துறது, இப்படியாக ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா செஞ்சான். அதையெல்லாம் நினைவு கூறுங்கன்னு சொல்றான். அன்அம்து அலை அடுத்தது அல்லாஹ் சொல்ற அவுஃபு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும். நீங்க எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துங்க, நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இதுல வந்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதி அப்படிங்கிறது என்னன்னு சொல்றாங்கன்னா, அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒட்டுமொத்த உலகத்தையும் உலக விஷயங்களையும் உலகத்துக்கும் அவர்களுக்கு வந்து தலைமைத்தனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு அருட்கொடையை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா கொடுப்பேங்கிற வாக்குறுதியை கொடுத்திருந்தான். சொல்ல போனா அவர்கள் அப்பொழுதும் அப்படிதான் இருந்தாங்கம்மா. இன்னும் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அந்த ஆசை தான் இருக்கும். தஜ்ஜாலுக்கு கீழே இருந்தாவது ஒட்டுமொத்த உலகத்தையும் அரசாளணுங்கிற ஆசை வந்து இப்ப இருக்கக்கூடிய யூதர்களுக்கு இருக்கு. அதற்கான முயற்சிகளும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நமக்கு தெரியுமா. அப்போ இதுதான் அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. ரப்புல் ஆலம் இந்த உலகத்து வாக்குறுதி. இது தவிர மறுமையினுடைய வாக்குறுதிகள், மறுமையினுடைய சிறப்புகள், சொர்க்க இன்பங்கள் எல்லாமே மாஷா அல்லாஹ். ஆனா அவர்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க அல்லாஹ்வுக்கு? நமக்கு அது தெரியணும். என்ன வாக்குறுதி அவங்க அல்லாஹ் கொடுத்தாங்க? அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ள டீலிங்ல அல்லாஹ் என்ன கொடுப்பான் நமக்கு தெரியும். இம்மையும் கொடுப்பான், மறுமையும் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அப்ப இவங்களுக்கு என்ன வாக்குறுதி வந்து அல்லாஹ் கிட்ட இவங்க கொடுத்திருந்தாங்க. அந்த என்ன வாக்குறுதிய அல்லாஹ் வந்து நினைவூட்டுறான் அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 முதல் வாக்குறுதி வந்து அ ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எல்லாருமே அல்லாஹ் கிட்ட நம்ம செஞ்ச வாக்குறுதி. ஆலமுல் மீசாக்ல வெறும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகம் தண்டுல இருந்து உயிர்களாக வெளியான பொழுது நம்ம எல்லாரும் அலஸ்து பி ரப்பிக்கும்னு அல்லாஹ் கேட்டா குர்ஆன்ல பதிவாகி இருக்குமா, நாம எல்லாரும் பலா என்று தலையாட்டிய அந்த நிகழ்வு. இத பத்தி அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே சொல்லியிருக்காமா, "வஇத் அகதல்லாஹு மீசாக்கல்லதீன ஊத்துல் கிதாப வذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் வ மீசாக்கஹு அல்லதீ வாஸககும் பிஹி இன் குல்தும் சமிஅனா வ அதானா வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ அலீமும் பிதாத்திஸ் சுதூர்." மேலும் உங்கள் மீதுள்ள அல்லாஹ்வின் அருளையும் அவன் உங்களிடம் வாக்குறுதி வாங்கிய பொழுது நீங்கள் அதை உறுதிப்படுத்தி, நாங்கள் செவிமடுத்தோம், நாங்கள் உனக்கு வழிபட்டோம் என்று கூறுதையும் நீங்கள் நினைவு கூறுங்கள்.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதயங்களில் உள்ளவற்றை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த குர்ஆனுடைய ஆயத்துல அல்லாஹ் தஆலா அந்த வாக்குறுதியை நினைவூட்டுறாமா. இப்படி பல இடங்கள்ல அந்த வாக்குறுதி, 1வது வாக்குறுதி மனிதர்கள் எல்லோரும் கொடுத்த வாக்குறுதி. அல்லாஹ் தஆலா அந்த வாக்குறுதியை நினைவூட்டுறான் இந்த இடத்துல. தஃப்சீர் ஆசிரியர்கள் சொல்றாங்க. 2வது வாக்குறுதி மீசாக்கே ஷரியத். மீசாக்கே ஷரியத்னா இந்த மார்க்க விஷயத்தை பத்தி அல்லாஹ் வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அல்லாஹ் இதையும் அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஞாபகம் ஊட்டுறாமா. வைத அகதல்லாஹு மீசாக் அல்லதீன ஊதுல் கிதாப லதுபையினன் பையினுன்னஹு லின்னாசி வலா தக்துமூனா. வேதம் கொடுக்கப்பட்டோரிடம் அவர்கள் அதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும். மார்க்கத்தை தெளிவா எடுத்துரைக்கணும், அதை மறைக்க கூடாது என்று அல்லாஹ் உறுதிமொழி வாங்கினான். நபியை நினைவு கூறுவீராக அல்லாஹு தஆலா சொல்லி காமிக்கிறான். அப்போ அல்லாஹு தஆலா 2வது மீசாக்கே ஷரியத், மார்க்கத்தை யாருக்கும் மறைக்க கூடாது, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இப்ப இது 2வது வாக்குறுதி. 3வது வாக்குறுதி மீசாக், நுபுவத்தை பற்றிய வாக்குறுதி. இந்த வாக்குறுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. அப்போ 3 வாக்குறுதிகளை நமக்கு இங்க நினைவூட்டுறாங்க. 3வது வாக்குறுதி என்னன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்கள் நம்ப வேண்டும், உண்மைப்படுத்த வேண்டும் என்ற வாக்குறுதி. உண்மைப்படுத்தினாங்கன்னா இது யூதர்கள் அங்க மதீனால இருந்த யூதர்களை குறித்து தான் இந்த நேரடியா பேசுறான் அல்லாஹ் தஆலா. அப்ப அவங்ககிட்ட தானே பேசுறாங்க. பேசும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், ஏன்னா அன்றைய நிலைமையில அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ஏழைகளாகத்தான் சஹாபாக்கள் இருந்தாங்க. ஆனா அடுத்து அல்லாஹ் தஆலா ரோம சாம்ராஜ்யம், பர்ஷிய சாம்ராஜ்யம், இங்க எல்லாமே இஸ்லாத்துக்கு கீழே வந்துச்சா இல்லையாமா? அவ்வளவுமே இஸ்லாத்திற்கு கீழ் வந்தது. அல்லாஹ் தஆலா உலகத்தை கொடுப்பேன், மறுமையும் கொடுப்பேன், அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி இவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நினைவு கூட்டுறான். அப்போ எந்த இடத்துல நபித்துவத்தை மறைக்க கூடாது. அம்மா அதாவது குர்ஆன்ல சூரத்துல் அஅராஃப்ல ஒரு ஆயத் வருதுமா. என்ன ஆயத்னா, அதை நான் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அது மூசா நபியுடைய காலத்துல மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டாங்க. மூசா நபி வேதம் வாங்க போன பொழுது அவங்க எல்லாரும் காளை மாட்டை மக்கள் வணங்கிட்டாங்க. காளை மாட்டு தங்க பொம்மை செஞ்சு வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. பின்னாடி இதெல்லாம் பார்ப்போம்மா. அப்போ மூசா நபி தண்டனை கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் ஒரு 70 பேரை கூட்டிக் கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கறதுக்காக போறாங்க. மன்னிப்பு கேட்கறதுக்காக அல்லாஹ் தஆலாவிடம் சமுதாயத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 70 பேரை கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிக் கொண்டு 70 பேரோட அவங்க நிற்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு கிதாப், ஒரு பிரசங்கம் பண்றான், ஒரு உபதேசம் பண்றான். அந்த உபதேசம் அப்படியே பதிவாகி இருக்குதுமா. இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்கம்மா. வக்தார் واختار موسى واختار موسى قومه 70 رجلا لميقاتنا فلما أخذتهم الرجفة قال رب لو شئت أهلكتهم من قبل وإياي أتهلكنا بما فعل السفهاء منا إن هي إلا فتنتك تضل بها من تشاء وتهدي من تشاء أنت ولينا فاغفر لنا وارحمنا أنت خير الغافرين. அல்லாஹ்ட்ட பேசுறாங்க மூசா நபி. 70 ஆண்களை கூட்டிக் கொண்டு போய், அல்லாஹ் ரப்பே நீ நாடி இருந்தா இதுக்கு முன்னாடியே இவர்களையும் எங்களையும் நீ அழிச்சிருக்கலாம் அல்லாஹ். எங்க அறிவினர்கள் செஞ்ச குற்றத்திற்காக எங்களை நீ அழித்து விடுவாயா யா அல்லாஹ். இது உன்னுடைய சோதனையை தவிர வேறு இல்லை. இதன் மூலம் நீ நாடியவரை வழிதவரச் செய்கிறாய், நாடியவரை நேர்வழியில் நடத்துகின்றாய். நீயே எங்களின் பொறுப்பாளன், எங்களை மன்னித்தருள் யா அல்லாஹ். இன்னும் நீ எங்களுக்கு கிருபை செய்தருள் யா அல்லாஹ். நீயே மன்னிப்பவரில் மிகச் சிறந்தவன் சொல்லிட்டாங்க மூசா நபி. இங்க அல்லாஹ் சொல்றான், இந்த 3வது வாக்குறுதி இருக்கு பாத்தீங்களாமா, இங்கதான் பனி இஸ்ராயல்கள் மிகப்பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க. ஏன்னா பனி இஸ்ராயலுக்கு இவ்வளவு சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா கொடுத்து, அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அது நபித்துவத்தை மறுபடி ஈசா நபி வரைக்கும் அல்லாஹ் கொடுத்திருந்தாலும், ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்லி இருந்தது என்ன சொன்னானா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க கேட்குறாங்க, மூசா நபி கேட்குறாங்க, வக்துப் லனா ஃபீ ஹாதிஹி துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি இன்னா ஹுத்னா இலைக். அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே நீ நல்லது கொடு, மறுமையிலேயும் நல்லது கொடு. அது அல்லாஹ் கொடுப்பான், வாக்குறுதி கொடுத்திருக்கான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் அதுக்கு சொல்றான், கால அதாபி உசீபு பிஹி மன் அஷா. என்னுடைய வேதனையாகிறது, அதனை கொண்டு நான் நாடியவரை பிடிப்பேன். ரஹ்மதி வசியத் குல்ல ஷைஇன். என்னுடைய ரஹ்மத் ஆகிறது உலகத்தில் எல்லாவற்றையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஃபஸ்அக்துபுஹா லில்லதீன யத்தகூன வயுக்தூன ஸகாத வல்லதீன ஹும் பிஆயாத்தினா யுமினூன். அவர்கள் யார் குஃப்ரை அஞ்சி ஜகாத் கொடுத்து வருகிறார்களோ அத்தகையோருக்கு, இன்னும் எவர்கள் நம்முடைய வசனங்களை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அத்தகையோருக்கு மறுமையில் சொந்தமாக நான் விதியாக்குவேன்.
எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுப்பேங்கிறான். மறுமையினுடைய இன்பங்களை கொடுக்கிறேங்கிறான் அல்லாஹ். ஆனால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று ஒரு கண்டிஷன் அல்லாஹ் வைக்கிறான். அம்மா இதுதான் இங்க ரொம்ப முக்கியம். இந்த முதலாவது ஆயத்துக்குரிய தஃப்சீர் பார்க்கும் பொழுது, என்ன விதமான கண்டிஷன் அங்க அல்லாஹ் வைக்கிறான்னா, பாருங்க. அல்லதீன யத்தபிஊன الرسولன் நபியல் உம்மியல் லதீ யஜிதூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீல். மாஷா அல்லாஹ். அவர் இத்தனைக்கும் சொல்லப்போனா, அப்ப இன்ஜீல் வரல. பேசிக் கொண்டிருப்பது மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் மூசா நபியோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஈசா நபி அப்ப வரல. ஈசா நபி அதற்கு பிறகு 1000 வருடங்களுக்கு பின்னால் வந்தவர்கள் தான் ஈசா நபி. அப்ப அதுக்கு முன்னாடி மூசா நபி இருக்காங்க. தௌராத் வேதம் மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அல்லாஹ் சொல்றான், ஒரு உம்மி நபியாகிய நம் ரசூலை பின்பற்றுவார்கள். அவர் எத்தகையோர் என்றால், அவரிடத்தில் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் அவருடைய பண்புகள் எழுதப்பட்டவராக அவரை காண்பார்கள். மாஷா அல்லாஹ். இன்ஜீல்லையும் அவரை பத்தி இருக்கும், தௌராத்திலையும் இருக்கும். அவர் உம்மி நபி, எழுத படிக்க தெரியாத ஒரு நபி. நல்லா ஞாபகம் பண்ணிக்கோங்கம்மா, பனி இஸ்ராயேல் எழுத படிக்க தெரியாதவர்கள் இல்ல. அவர்கள் எல்லாருமே மேதைகள், நல்லா எழுத படிக்க தெரிஞ்சவங்க, அறிவாளிகள். மதினாலையுமே அப்படிதான் இருந்தாங்க. அறிவாளிகளாக இருந்தாங்க, எழுத படிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த நபியை அல்லாஹ் வந்து எப்படி அறிமுகப்படுத்துறான்? உம்மி நபி என்று அறிமுகப்படுத்துகின்றான். வருவாங்க. அவர்களை என்ன செய்யணும்? அல்லாஹு தாலா அவர்கள் மீது ஈமான் கொண்டு, அவரை கண்ணியப்படுத்தி, அவருக்கு உதவி செய்து, அவரோடு இறக்கி வைக்கப்பட்டுள்ளதே அந்த வேத ஒளியை பின்பற்றுகின்றார்களே, அவர்கள் தான் வெற்றியாளர்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கிறான். அவரை நம்பணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா, அல்லாஹ் என்ன சொல்றான்? மேலே சொல்லிட்டான் அல்லாஹ் முந்தி உள்ள ஆயத்திலே, உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போ 3 விதமான வாக்குறுதிகள். ஒன்று மீசாக்குல் அர்வாஹ், ஆலமுல் அர்வாஹ்ல கொடுக்கப்பட்ட மீசாக் வாக்குறுதி. அதையும் நம்ம நிறைவேற்றணும். நமக்கு அந்த வாக்குறுதி எல்லாத்துக்குமே பொறுப்பு அது. 2வது வாக்குறுதி மீசாக்கே ஷரியாத். ஷரியத் விஷயத்த, மார்க்க விஷயத்த எந்த காரணம் கொண்டு மறைக்க கூடாது. 3வது வாக்குறுதி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது. இந்த இடத்துல நீங்க யோசிக்கலாம், நம்ம குர்ஆன்ல சொல்லி இருக்கு, அவங்க வேதங்கள்ல இது இருக்குதுன்னு நமக்கு தெரியணுமா இல்லையா? தெரிஞ்சா தானமா நம்ம வந்து அத வந்து கரெக்ட்டா நம்ம ஓகே அப்ப அதுலயும் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா தெளிவாக சொல்லி இருக்குதுமா. மாஷா அல்லாஹ் பாருங்க. எப்படி அவங்களுடைய வேதத்தை பத்தின வேதத்திலையும் எப்படி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. டியூட்ரானமி 18:18 அதுல போட்டிருக்குமா, ஐ வில் ரைஸ் அப் ஃபார் தெம் எ ப்ராஃபட் லைக் யூ ஃப்ரம் அமாங் தேர் பிரதர். அம்மா, ஒவ்வொரு வார்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மைப்படுத்தக்கூடிய வார்த்தைமா. நான் ஒரு தூதரை உண்டு பண்ணுவேன் உம்மை போன்ற. யாரை போன்ற? இது வந்து தௌராத்ல சொல்லப்பட்டிருக்கு. உம்மை போன்ற ஒரு தூதரை. யார போன்றவர்? மூசா நபியை போன்ற ஒரு தூதர். அவங்க சில பேர் சொல்றாங்க, இல்ல அந்த தூதர் தான் ஈசா நபி. அவங்கலாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. மூசா நபி, ஈசா நபியும் கம்பேர் பண்ணி பாருங்க. மூசா நபியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பேர் பண்ணி பாருங்க. உம்மை போன்ற தூதர்ன்னு அவங்க தௌராத்ல பதிவாகி இருக்கு. ஆனா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, மூசா நபியும் தாய் தந்தைக்கு பிறந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் தந்தைக்கு பிறந்தவங்க. ஆனா ஈசா நபி தந்தை இல்லாமல் பிறந்தவர். மூசா நபி ஹிஜ்ரத் செஞ்சாங்க. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஹிஜ்ரத் பண்ணாங்க. மூசா நபி இயற்கை மரணத்தை அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கை மரணம் அடைஞ்சாங்க. ஆனா ஈசா நபி இயற்கை அவங்க மரணம் அடையல, வானுக்கு உயர்த்தப்பட்டார்கள், மறுபடியும் வருவார்கள். கம்பேர் பண்ணி பார்த்தா வாழ்க்கை ரீதியாவே உம்மை போன்றங்கிற சொல்லுக்கு மிக பொருத்தமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். மாஷா அல்லாஹ். அதே மாரி உம்மிலிருந்து கொண்டு வருவோம்னு சொல்லல. சகோதரிடமிருந்து. நல்ல கவனிங்கம்மா. சகோதரரிடமிருந்து. மாஷா அல்லாஹ். இந்த வார்த்தைய கவனிக்கிறப்ப என்ன புரியுதுன்னா, அதாவது இப்ராஹிம் நபியுடைய 2 பிள்ளைகள்ல இஸ்ஹாக் நபியில தான் ஈசா நபி வரைக்கும் வந்தவங்க எல்லாருமே. அப்போ உம்மிலிருந்தேன்னு அல்லாஹ் சொல்லல. சகோதரிடம் இருந்து. அப்ப எங்க போயிடுச்சு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் நபியுடைய இன்னொரு பிள்ளையான இஸ்ஹாக் நபி சகோதரிடமிருந்து உண்டு பண்ணுவேன். அப்ப பனி இஸ்மாயில்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறக்க போறதை சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு முன்னறிவிப்பாக இது இருக்கு. அப்ப 3 விதமான வாக்குறுதிகள் சொல்லப்படுதுமா. மாஷா அல்லாஹ். 1வது மீசாக், அங்க ஆலமுல் அர்வாஹ்ல கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மீசாக். அலஸ்து பி ரப்பிக்கும். நம்ம அல்லாஹ் கேட்டது நாம் ஆமான்னு சொன்னது அதை குர்ஆன் ஆயத்திலே நான் சொல்லி காமிச்சுட்டேன்மா. அடுத்து 2வது அல்ஹம்துலில்லாஹ் மீசாக்கே ஷரியாத். ஷரியத்த மறைக்க கூடாது. அதுக்கும் குர்ஆன் ஆயத்த நான் சொல்லி காமிச்சுட்டேன். அல்லாஹ் எப்படி வாக்குறுதி வாங்கி காமிச்சான். 3வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்புவது, அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை நம்புவது. இத நம்பி இருந்தாங்கன்னா அன்னைக்கு இருக்க யூதர்கள் மாஷா அல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து உலகத்தையே அல்லாஹ் அவங்களுக்கு எல்லா சாம்ராஜ்யங்களையும் அல்லாஹ் இஸ்லாம் கீழ வரும்பொழுது அவர்களும் தலைமையில நின்றுப்பாங்க. ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை.
அதே மாதிரி இஞ்சில்லையும் இந்த குரான் ஆயத்துல சொன்னபடியே பழைய ஏற்பாட்டுல உன் தேவனாகிய யெகோவா உன் நிமித்தம் உன் சகோதரர்களுக்குள்ளே என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை உமக்கு மத்தியில் நின்றும் எழும்ப பண்ணுவார். நான் அவர்கள் நிமித்தம் அவர்கள் சகோதரிடமிருந்து உன்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணி என் வாக்குகளை அவர் வாயில் இடுவேன். அம்மா நல்லா கவனிங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கித்தாப் வேதம் கிடைத்தது பலகையாக கையில கிடைச்சுச்சு. ஆனால் வாயில் இடுவேன். நபிசஸம் அவர்களுக்கு தான் வாயில வஹி அவர்கள் வாயின் மூலமாக அந்த குர்ஆன் ஆயத்துக்களை எடுத்து சொன்னாங்க. எவ்வளவு அழகாக அல்லாஹ் தஆலா நபிசஸம் அவர்களை பற்றி எல்லா வேதங்களையும் பதிய வச்சிருக்கான் பாருங்கம்மா. இன்னும் சொல்றது, இந்து புராணங்கள்ல கூடமா மேபி மனித கருத்துக்கள் நெறைய கலந்துட்டா கூட அத அந்த ஹிந்து புராணங்கள்ல வருதுமா. பவிஷ்ய புராணத்துல ஒரு சூத்திரம் சொல்லப்பட்டிருக்குமா. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுலாவது ஒரு அந்நிய நாட்டிலே ஒரு ஆச்சாரியர் தமது சீடர்களோடு வருவார். அவர் பெயர் மஹாமத். அவர் பாலைவனத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவர் பேர் மஹாமத். அவர் பாலைவனத்தை சேர்ந்தவர். ஆச்சாரியன சமன்வித மஹாமத். ஆச்சாரியன சமன்வித மஹாமத். முகமதாக இருக்கும். மாஷாலா பேர் கூட இப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லிங்க சேதி சிகாஹீன அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த புராணத்துல வருதுமா. அவர் ஹத்னா செய்தவராக இருப்பார். தலையில குடுமி இருக்காது. தாடி வைத்திருப்பார். மாமிசம் முன்பார்கள். சப்தம் போட்டு அழைப்பார்கள். அதான் பாங்கு. முசலை என்று கூப்பிட முசலை நைஸ் மஸ்கார அதுல வருதுமா. முசலை நைஸ் மஸ்கார அதாவது முசல்மான் என்று அவர்கள் அழைக்கப்படுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அளவுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குதுமா. இது அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய வாக்குறுதி என்னங்கிறத பாக்குறப்போ இவ்வளவு கருத்துக்களும் நமக்கு சொல்லியிருக்காங்க. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بأهدي أوفي بأهدكم. அல்லாஹ் உங்களுடைய நீங்க அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினா உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன்னு அல்லாஹ் சொல்றான். நம்ம அந்த சூரத்துல் அராஃப்ல பார்த்த மாதிரி அல்லாஹ் இம்மை மறுமையினுடைய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் கொடுப்பான். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த யாபனி இஸ்ராயில்ங்கிற அந்த பேர் கூப்பிடுறான் பார்த்தீங்களாமா, அதனுடைய ஒரு சின்ன விளக்கத்தை நான் பகிர்ந்து கொள்றேம்மா. அந்த மக்களை யாபனி இஸ்ராயில்னு கூப்பிட்ட மாதிரி அல்லாஹ் பனி இஸ்மாயில்னு நம்மள எங்கேயுமே அல்லாஹ் கூப்பிடல. யார கூப்பிடல? நபிசாசம் அவங்களுடைய உம்மத்துக்களை அல்லாஹ் கூப்பிடவில்லை. ஏன்னா அதற்கு அடுத்த உம்மத் ஹைர உம்மத் உஹ்ரிஜத் லின்னாஸ். தோன்றிய சமுதாயத்திலே மிகச்சிறந்த சமுதாயம். மாஷா அல்லாஹ். ஒற்றை நபி, முத்திரை நபி. மாஷா அல்லாஹ். அதற்கு பிறகு எந்த நபியும் வரப்போவதில்லை. நுபுத்துவ வேலையும் இந்த உம்மத்தே செய்து கொண்டு தங்களை தாங்களே சீர்படுத்தி வழிநடத்தி செல்வார்கள். மாஷா அல்லாஹ். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயம் இருக்கும். மாஷா அல்லாஹ். அது மட்டும் இல்லாம இந்த சமுதாயம் குறுகி இவர்களுக்கென்றும் இருக்காது. இந்த கூட்டத்துக்குன்னு இருக்காது. இந்த பகுதிக்குன்னு இருக்காது. இது ஒட்டுமொத்த அகிலத்தில் இருக்கும் எல்லா மக்களையும் சென்றடையும் அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனு தான் கூப்பிட்டிருக்கான். ஈமான் கொண்டவர்களே. ஒரு இடத்துல கூட யா பனி இஸ்மாயில் அல்லாஹ் கூப்பிடவே இல்லம்மா. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இந்த பனி அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்லம்மா, இதனுடைய சின்ன விளக்கம். பனூன் இதனுடைய அசல் பனூன். இதனுடைய நசபு நிலை பனீன். பனூன்கிறது ரஃபக் நிலை, அதாவது மெயின் வேர்டா வரும் பொழுது. இது இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது பனீன், நசபு நிலையில பனீன் அப்படின்னு வரும். யா பனி இஸ்ராயில். பொதுவா உங்களுக்கு தெரியும் யாங்கிறது அழைப்பு சொல். யாவை அடுத்து முலாஃப் இலைஹி ஒரு வரும் பொழுது ரசூலுல்லா அப்படிங்கிற வேர்டு வரும் பொழுது அந்த முலாஃப் நசப் நிலைக்கு போயிடும். ரசூல் அல்லா அப்படின்னு போயிடும். அதே மாதிரி முலாஃபாக இருக்கிறதுனால பனீன்ல இருக்கக்கூடிய நூன் எடுபட்டு போய் அது பனி, அதே பனீன் அப்படிங்கிற அந்த அமைப்புல அந்த நூனும் எடுபட்டு போய் பனி இஸ்ராயில் அப்படின்னு வந்திருக்கு. நான் இந்த வார்த்தை சொல்றப்போ ஒரு சின்ன கருத்து பகிர்ந்து கொள்றேம்மா. நிறைய பேர் சொல்றாங்க இது கிராமர் நிறைய வருது. ஆக்சுவலா கிராமர் நான் நிறைய கொடுக்கறது இல்ல. நிறைய கொடுத்தா இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாமா, அதுக்குன்னு தனியா இன்னும் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளணும். ஆனா அதனுடைய குரானை நம்ம படிக்கும் பொழுது குரானுடைய இலக்கணம் அப்படிங்கிறது அல்லாஹு தாலாவுடைய பேச்சிலிருந்து பிரித்தறிவிக்கப்பட்டது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அரபிக்குன்னு தனி கிராமர் எல்லாம் கிடையாது. குரான் வந்த பின்னாடிதான் அரபிக்கின் கிராமரே உண்டாகிருக்கு. அப்படிங்கிறப்போ அந்த கிராமரை படிச்சுக்கிறதும் ஒரு நல்ல அமல். இறைவன் எப்படி மனிதரோட பேசி இருக்கான் அப்படிங்கிறது தெரிந்து கொள்வதும் ஒரு அழகிய ஒரு அமலாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இது ஆலிமாக்கள் நிறைய இந்த குரூப்ல இருக்கிறதுனால அவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்குங்கிறதுனாலையும் சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம சுட்டி காட்டுறோம். மாஷா அல்லாஹ். இது உங்களுக்கு டெஸ்ட்லயும் கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் இதை படிக்கிறவங்களுக்கு ஆர்வம் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம இதை சேர்த்திருக்கோம்மா. மாஷா அல்லாஹ். அடுத்து இஸ்ராயில். இந்த இஸ்ராயிலுடைய அர்த்தம் என்னன்னா, இஸ்ரா அப்படின்னு சொல்லி சொன்னா அடிமை, ஈல்னா அல்லாஹ், இறைவனுடைய அடிமை. அப்துல்லா
நம்ம அப்துல்லான்னு சொல்றோம்ல, அதேதான். ஜிப்ராயில் வருதுல்லம்மா, ஜிப்ராயில். அ இ எம் அதே மாரி மீகாயில் சொல்றோம்ல, அந்த ஈல் எல்லாமே வந்து அல்லாவை குறிக்கக்கூடியது. அல்லாஹ்வுடைய அடியார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்கள். மாஷா அல்லாஹ். அந்த வகையில அந்த பனி இஸ்ராயில் அப்படிங்கிற அந்த வார்த்தையினுடைய விளக்கமே ரொம்ப அற்புதமானது. இவர்கள் வந்து இது வந்து யாக்கூப் நபியுடைய அந்த கவுமுகள்ல தொடங்கி வந்ததுதான் அந்த ஒட்டுமொத்த இனமுமே. அல்ஹம்துலில்லாஹ். இத சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறாம, ஈயாய ஃபர்ஹபூன். பொதுவா ஃபத்தகூன்க்கும், ஃபர்ஹபூன்க்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சு கொள்ளணும். என்னையே இந்த இடத்துலயும் அல்லாஹு தஆலா ஈயாய என்னையே, ஃபர்ஹபூனி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். என்னை பயப்படுங்கள். ஃபத்தகூனி நெறைய இடத்துல அல்லாஹ் வத்தகூனி அப்படின்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். அதே மாரி ஃபரஹபூனி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா ஈயாய அப்படின்னு சொல்லும்பொழுது, அத ரொம்ப அழுத்தி அல்லாஹ் சொல்றான். என்னையே பயந்து கொள்ளுங்கள். இந்த ரஹப் அப்படிங்கிறதுக்கும், தக்வாவுக்கும் வித்தியாசம் சொல்லி காமிக்கிறாங்கம்மா. தக்வா அப்படிங்கிறது வந்து அத விட ரொம்ப ரொம்ப அ ஆழ்ந்த அர்த்தம் கொண்ட வார்த்தை ரஹப். ரஹப் அப்படிங்கிறது எப்படின்னா, எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட் பயம் அல்லாஹ் மீது. ஹவுஃப் அப்படிங்கிறது வந்து வந்து போகக்கூடியது. ஹவுஃப், தக்வா இப்படி இருக்கும், மாறும். அப்படிப்பட்ட நிலைமை சொல்லலாம். ஆனா வந்து அத விட இன்னும் வேகமா சொல்றாங்க ரஹப். ரஹப்னா என்னன்னா, எப்பொழுதுமே கான்ஸ்டன்ட்டாக அல்லாஹ் மீது பயந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்களாக, எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதன் உச்ச நிலை. இதனுடைய உச்ச நிலை தான் ராஹிப். அவங்க துறவியாவே போயிடுறாங்க. துறவிகள். துறவிகளுக்கு ராஹிப்ன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மேல பக்தி, அவனுடைய பயம், அதன் உச்சநிலையை சொல்றான். ஈயாய ஃபரஹபூன். என்னையே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உச்சநிலை. பயத்தினுடைய உச்சநிலை. அத சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாக ஆகிவிடுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான்மா. அதே மாரி அவ்ஃபு பியஹ்தி ஊஃபி பியஹ்திக்கும். இது வந்து ஷரத்து ஜவாப். நெறைய இடங்கள்ல வரும். ஃபத்குரூனி அஸ்குர்கும். இந்த அதாவது நீங்க என்ன நெனச்சா நான் உங்கள நெனைப்பேன். அதுக்கு வந்து அந்த ஷரத்தாக வரக்கூடியது சுக்கூன் நிலையில இருக்கும். அஸ்குர்கும். ஃபல்குரூனி அஸ்குர்கும். அதே மாரி தான் இங்கேயும் வந்து அவ்ஃபு பி அஹ்தி ஊஃபி பி அஹ்திக்கும். ஷரத்து ஜவாப் மாது. அது ஒரு தனி இலக்கணம். நீங்க படிச்சிருப்பீங்க. நீ செஞ்சா நான் செய்வேன். நீ செஞ்சா நான் செய்வேன். அப்படின்னு வரும்பொழுது இந்த இலக்கண முறை வந்து உபயோகத்துல இருக்கும். நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா, நான் உங்க வாக்குறுதிகள பூர்த்தி செய்வேன்னு சொல்லும்பொழுது, அல்லாஹு தஆலா இந்த இலக்கண முறை வார்த்தைகளை இந்த இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்குமா அல்லாஹ் கூறியிருக்கக்கூடிய அந்த அழகு, நீங்க நம்முடைய வாக்குறுதி நிறைவேற்றுவதனுடைய அவசியத்தையும் அல்லாஹு தஆலா இங்க வந்து தெளிவுபடுத்தியிருக்கான். மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நாம 3 ஆயத்தாவது பார்க்கலான்னு நெனைச்சோம்மா. 1 ஆயத்து தான் முடிச்சிருக்கிறோம். இதனுடைய முன்னுரை எல்லாம் பார்த்ததுனால. ஆனா இதுல எதையுமே எனக்கு விட்டுட்டு போக மனசே இல்லம்மா. ஏன்னா எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து உம்முல் ஹிதாப்ன்னு ஹஸ்ரத் சொல்லியிருக்காங்க. இது பிரசங்கத்தின் தாய். அவ பிரசங்கத்தினுடைய தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம அவ்வளவு எளிதா கடந்து போயிறக்கூடாது. அதனால இதோட விஷயங்கள நான் வந்து கொஞ்சம் அதிகமாவே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, அது எல்லாத்தையுமே நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன்மா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நான் ஏதாவது மறந்திருந்தால், விடுபட்டு இருந்தால், குறைத்திருந்தால் அல்லாஹ் என்னை மன்னித்தருள் புரிவானாக. பதிவு பெ அ நீளமான பதிவாக இருக்குன்னு சோர்வடைஞ்சிராதீங்கம்மா. கொஞ்சம் பிரிச்சு, பிரிச்சு நீங்க படிச்சு கேட்டு பாருங்க. நிச்சயம் இதுல நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியும். இது உள்ளத்துக்கு உயிரூட்டக்கூடிய பல நற்கருத்துக்கள் இதுல அடங்கி இருக்குமா. இன்ஷா அல்லாஹ் இன்னும் அந்த ஒவ்வொரு ஆயத்துக்குள்ளயும் நெறைய பொருள் பொதிஞ்சிருக்கு. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய அடுத்த பதிவுல அடுத்த ஆயத் பத்தி பார்ப்போமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.